சூர்யா சாட்டர்டே தமிழில். தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரிபோதா சனி வர்மான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் விடும்போது அது இங்கிலீஷில் பார்த்தப்பயே இது என்ன டைட்டில் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு தெலுங்கில் வந்து இந்த மாதிரி வந்து சனிக்கிழமைக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ட்விட்டரில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சனிக்கிழமை அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நானி நடிக்கிறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தெலுங்கு ட்ரெய்லர் வந்துச்சு. ட்ரெய்லரே ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருந்தாங்க. எனக்கு பார்த்தப்ப வந்துட்டு ஓகே சரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு தமிழ் ட்ரெய்லர் விட்ட பிறகு தமிழ் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், அந்த தமிழ் ட்ரெய்லர் பாரு, கதையவே வந்து ஓப்பனாக சொன்ன மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப வந்து தெளிவாக இதுதான் கதை, எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவ்வளோ ஓப்பன் டடாவடா ட்ரெய்லர் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லரை பார்த்தா உண்மையிலே வந்து தெரிஞ்சு போச்சு. ஹீரோ சனிக்கிழமை தான் கோவப்படுவாப்புல, இப்படி ஒரு கோக்கியான வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட கதை ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மக்கள் வந்து கெஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த ட்ரெய்லர் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ வந்து பயங்கர ட்ரெண்டு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக எஸ்.ஏ. சூர்யா, பிரியங்கா மோகன், நானி எல்லாருமே வந்து தமிழ் சேனலில் இன்டர்வியூ, இந்தியா கிளிக்ஸ் இந்த மாதிரியான யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் பாட சொன்னார். பாட சொல்லவும் நம்மால் வந்து கதறிட்டாப்ல, என்னை விட்டுருங்கயா, என்னை போட்டு பாத்ரூமில் பிக்சர்லாம் போட்டு எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணிட்டீங்க, நான் அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது பயங்கர ஃபன்னாக பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த தேவம் அந்த இன்டர்வியூ சரி ஃபுல்லாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தா அதில் வந்து அவர் எஸ்.ஏ. சூர்யாவே வந்து கதையை சொல்லிட்டார். அவரேவும் இது மாதிரி வந்து நான் இப்படி ஒரு வில்லன், ஹீரோ வந்து சனிக்கிழமை இப்படி ஃபைட் பண்ணுவார், எங்கள் 2 பேத்துக்குள்ள இடையில நடக்குது என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 80% படத்தினுடைய பேஸ் என்ன, கோர் என்ன இருக்குமோ அதை வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. சீனை மட்டும் தான் சொல்ல, இப்படிலாம் சீன் இருக்க போகுது அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த முத்து படத்தில் வர வடிவேல் டெம்பிள் எடுத்தேன், ஆமாம் இது ஏன் டைலாக்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையா, நீ என்னையா ப்ரொமோஷன்ற பேரில் இன்டர்வியூ கொடுத்து போட்டு நீ வந்து ரிவ்யூ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று தோணுச்சு, எஸ்.ஏ. சூர்யா சொல்றாரு ஏற்கனவே ஒரு குஷி அவருடைய டெம்ப்ளேட்ல ஒன்று பண்ணுவார், ஓப்பனிங்லேயே வந்து கிளைமேக்ஸை சொல்லி கதையை சொல்லி அதுக்கப்புறம் படத்தை வந்து ஓப்பன் பண்ணி கூட்டு போவார், அவன் படமும் உட்காந்து பார்க்க வச்சிருவாப்ல, ஒரு மாதிரி அந்த டெம்ப்ளேட்ல வரக்கூடிய ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப தெளிவாக அழகா இவங்க வந்து இந்த நம்ம படம் என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு புரிய வச்சிடணும். புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீ வேற எதையும் எதிர்பார்த்து வர வேணாம். இது வந்து ஒரு எலி பூனையை துரத்துற, இல்லை பூனை எலியை துரத்துற ஒரு கதை மாதிரியான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் தான். அதுக்குள்ளே இப்படி 2 கேரக்டர்ஸ் பிளே பண்ண போகுது அப்படின்ற வகையில் வந்து பாருங்க அப்படின்னு நம்மளை மைண்ட் செட் பண்ணி உட்கார வைக்கும்போது கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இதுக்கு எடுத்து என்ன இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல என்ன இருக்குன்னு நினைக்கும் பொழுது குட்டி குட்டி கேரக்டர்ஸை வச்சு அந்த சீனை வந்து ரிவீல் பண்ற விதம், அந்த சீனை மேக் பண்ண விதம், டெக்னிக்கலா வந்து ஃபைட்டு ஸ்டண்ட் இதெல்லாம் வச்ச விதங்கள் எல்லாமே வந்து படத்துல வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு பர்சனலா எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா சரி இன்ட்ரோ பிளாக் அப்புறம் அந்த 2 பேரும் மோத போறாங்கப்பா, இதுல என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த சீன்லுமே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வைக்காம அந்த சீன்ல அதுக்கடுத்து ஹீரோ என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட படத்தை வந்து நகர்த்தினது. ஏன்னா விவேக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலாவே வந்து இந்த ஜிப்பை எப்படி யூஸ் பண்ணணும், கேமரா எப்படி திரும்பணும், இப்படி கையை தூக்கணும், இப்படி ஹீரோ வந்து இப்படி பண்ணணும், இப்படி எந்திரிச்சு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. நானியோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் யூஸ்வல் இந்த படத்துலையும் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நிறைய அந்த எமோஷனலான சீன்ஸ்ல வந்து நானியோருடைய அந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கும் பொழுது உண்மையிலே இதான்ப்பா எமோஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு தோணும். அப்படின்னு என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த அதனால நேச்சுரல் ஸ்டார் வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க இண்டஸ்ட்ரியில தெலுங்குல எனக்கு பார்க்கும்போது அது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு எமோஷனோட தான் அவருடைய லுக் வந்து இருக்கும். இந்த படத்துல 2-3 சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ்.ஏ. சூர்யா ரொம்ப ஒரு கோக்கியான ஒரு வில்லன். எஸ்.ஏ. சூர்யா தான் வந்து இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா தத்து கொடுத்துட்டாங்க. ஒரு கோக்கியான வில்லன் வேணுமா, எஸ்.ஏ. சூர்யா கூப்பிட்டு நடிக்க வைங்கப்பா அப்படின்னு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு, ரொம்ப ஒரு அரகண்டான ஒரு வில்லன், வழக்கமாக கத்திக்கிட்டே இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தல் உருட்டல் இல்லாமல் ஒரு 3-4 சீன்லாம் வந்து ரொம்ப சைலண்டா அழகா 2-3 பஞ்சை போட்டு சர்க்காஸ்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா நிற்கும் பொழுது ஹீரோ பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்ல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இருந்தாலும் 2 பேருக்குலையும் ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருந்துச்சு. அது காரணம் ஒரு நானியோட ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸு, அதே டயத்தில் எஸ்.ஏ. சூர்யாவோட அந்த இன்னசென்ட்டை வச்சு ஒரு சர்க்காஸ்டிக்கா டைலாக் போடுற ஒரு மூமெண்ட், இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்பு அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. பிரியங்கா மோகன் ஒரு வைலன்ஸே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போலீஸா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், இது எப்படி எழுதுனாங்க, இந்த கேரக்டரை எப்படி வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க கேரக்டர் கேட்கும்பொழுது அவங்களுக்கே ஒரு கேள்வி வேணாமா, என்னங்க வைலன்ஸே பிடிக்காதுன்றீங்க, அப்புறம் நான் என்ன போலீஸா இருக்கேன்னு, இது என்னங்க இது, அவங்களே கேட்டிருக்கும் இந்த கேரக்டர் பத்தி, இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா படத்துல அந்த கேரக்டர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல வில்லன் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டுக்கு எஸ்.ஏ. சூர்யா ஒன்று பண்ணாப்புல பாருங்க, ஒரே நம்ம பிரியங்கா மோகனை முடியை பிடிச்சிட்டு கார்ல அப்படி வெளியே தரத்துன்னு இழுத்து வந்தாப்புல, அதெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ் மூமெண்டா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸோட நம்ம தெலுங்குல உட்காந்து தேட்டர்ல உட்காந்து பார்த்துருந்தோம்னா நிறைய வந்து தேட்டர் மூமெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பயங்கர மாசான
அந்த சர்க்காஸ்டிக்கான சீனுக்கு எல்லாரும் விழுந்து சிரிச்சு. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கும்பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேட்டர் நிறைஞ்ச கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு கணிசமான கூட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த தேட்டர் நிறைஞ்ச அந்த ஒரு தெலுங்கு ஆடியன்ஸோட உட்காந்து ஒட்டுமொத்த வைபோட அந்த படத்தை பார்த்துருந்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மெயின் அந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒர்க்கு, விஜயோட பிஜிஎம் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்பொலியா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. நம்ம அபிராமி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓப்பனிங்லேயே சொல்றாங்க 2 மாசத்துல வந்து செத்து போயிருவேன் நான் அப்படின்னு ஒரு எமோஷனான ஒரு விஷயத்த சொல்றாங்க. 2 சீன் கழிச்சு அவங்களே வந்து செத்தும் போயிடுறாங்க. அது வந்து பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது, படத்திலே வந்து அவங்களே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு எமோஷன் வந்து உருவாகுது. அந்த எமோஷனை படம் முழுக்க எப்படி கேரி பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அந்த கேரக்டர்ஸை வச்சு எந்த இடத்துல ஒரு ஹீரோ இருக்காரு, ஹீரோக்கு வந்து பில்டப் கொடுக்குற ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா அந்த பில்டப் வந்து எந்த இடத்துல கொடுக்கணும், ஒரு ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ஒரு எமோஷன் இருக்கு, அந்த எமோஷனை எந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணணும், ஹீரோ வந்து பேசிக்கா ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாரு, அந்த சென்டிமெண்டலான விஷயத்தை வந்து கிரெஞ்சாக்காம படம் முழுக்க ஆடியன்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ண வைக்கணும். இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கதை என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஓப்பனான ட்ரெய்லர் பார்த்தோம், இதுதான் கண்டென்ட்னு தெரிஞ்சு நம்ம படம் பார்க்கும் பொழுது இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கன்வின்சிங்கா நம்மளை உட்காந்து படம் பார்க்க வச்சதான் அந்த படத்துடைய சக்சஸா நான் வந்து பாக்குறேன். இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியலான ஒரு மெலோ டிராமா படம். எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து பாருங்க. நன்றி.